ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு. இது வந்து வேர்ல்ஃபுல்லில் 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜு. சிங்கிள் டோர் தான் வாங்கியிருக்கோம். நம்ம 2 பேர் தானே, எதுக்கு டபுள் டோர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து சிங்கிள் டோர் தான் வாங்கினோம். வருங்காலத்தில் டபுள் டோர் வாங்கினா அதுக்கப்புறமாட்டி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜு. இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஸ்டெபிலைசர் வச்சுருக்கேன். வீல் கார்டில் உள்ள ஸ்டெபிலைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அந்த ஃப்ரிட்ஜு வாங்கினப்போ வந்து வேற ஒரு பிராண்டில் வச்சுருந்தேன். அது வந்து ரிப்பேராக போயிடுச்சு, சர்வீஸ் பண்ண முடியாது நாங்கள். அதுக்கப்புறமேட்டு தான் இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வாங்கினதுலேருந்து நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜை திறந்த உடனே அவங்க வந்து ஃப்ரீசர் தான். இதில் வந்து ஐஸ் கட்டிக்காக நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இப்போ வெயில் காலனால அடிக்கடி ஜூஸ் எதாவது போடுறதுக்காக ஐஸ் கட்டி வந்து இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டியாக இது பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே வந்து நம்ம பால் எதெல்லாம் வச்சுக்கலாம்ல, உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேக்கில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் சில்லு, இது மட்டும்தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டே இருப்போம், யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கொத்தமல்லி இலை தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ள வந்து பச்சை மிளகா போட்டு வச்சிருக்கேன். இதுலயும் கருவேப்பிலை தான் போட்டு வச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்து இப்போ மார்க்கெட்ல காய் வாங்கும்போது நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மட்டும் இந்த பெரிய பாக்ஸ்ல போட்டு வச்சதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். இதுல வந்து இஞ்சி போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து தேங்காய் சில்லு போட்டு வச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு கேக் வாங்கணும், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கணும். அதனால அது சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சிருக்கேன். இதில் வந்து காய்கறி எல்லாமே வச்சிருக்கேன். கீழே இதில் வந்து மேலே உள்ள ரேக்கில் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வச்சிருக்கல, இது மட்டும்தான் இருக்கும். கீழே வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே வச்சிருப்பேன் நான். இதில் வந்து சவுச்சவு போட்டு வச்சிருக்கேன். ஒன்றில் கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்கேன், ஒன்றில் வந்து கேரட் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கின புதுசுல வந்து இந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 6 பாக்ஸ் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. அப்போ உள்ளதான் இன்னும் நல்லா உழைச்சிட்டு இருக்கு. இதில் தான் வெஜிடபிள் எல்லாமே போட்டு வச்சுட்டு இருக்கேன் நான். இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் இப்போ டிமார்ட் போயிருக்கும்போது 4 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து கிச்சனில் இருக்குது. இந்த 4 பாக்ஸ்லேயே வந்துட்டு இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் நான். அதில் தான் இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். இது வந்து பால். நாளைக்கு காலையிலேக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பாலெல்லாம் வாங்கி வச்சிருவோம். அந்த பாலை வந்து இங்கே வச்சிருக்கேன் நான். இந்த ரேக்கில் வந்துட்டு நான் வந்து தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மாவு ஆட்டணும் அப்படின்னா நான் சைடு வச்சுக்கிடுவேன். அதனால தான் இந்த இடத்த வந்து நான் ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து மாவு ஆட்டணும் வச்சுக்குவேன். கீழே உள்ள ட்ரேல வந்து இந்த பாக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்ஸை இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். அப்புறமேட்டு ஐஸ் வைக்கிற ட்ரே, ட்ரே இது ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொரு ட்ரே ஒன்று இருக்கு. அப்புறம் மட்டும் இந்த சைடு வந்து காய் போட்டு வச்சிருக்கேன். குடமிளகா, காலிஃப்ளவர், இந்த ரெண்டும் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். என் ஃப்ரிட்ஜில் எனக்குள்ள வந்துட்டு இவ்வளோதான் வச்சிருக்கேன் நான். வேற எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கல. ஃப்ரிட்ஜில் உள்ள கதவு சைடு வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? மேலே உள்ளதில் வந்து எதுவுமே வைக்கல. கீழே வந்து முட்டை ஸ்டாண்ட்லேயுமே வந்து இது வரைக்கும் நான் முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணதே கிடையாது. கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணாடி பாட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ் மில்க்கு எசன்ஸு செய்வோன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் ரோஸ் மில்க் வீட்டில் செய்யவே இல்லை. இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் இது வச்சுருக்கேன். சாஸ் வந்து வச்சுருக்கேன். எப்பயாவது நம்ம கடையில் ஏதாவது பப்ஸ் எதாவது வாங்கினா சாப்பிட்றதுக்காக ஒன்று வச்சுருக்கேன்.
இது வந்து கஸ்டர்ட் பவுட்ரு. அன்றைக்கி வந்து பாதி செஞ்சுட்டு இன்னும் பாதி இருக்குது, ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதில் இருக்குது. இதில் வந்து பழைய கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, அதனால் கவரில் போட்டு இந்த சைடு வச்சுருக்கேன். என்னோடய சைடு கதவில் வந்துட்டு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, இவ்வளோ தான் வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து ஒரு ரேக் இருக்கும், அதில் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு வந்து ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் போட்டு வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் போடலை. எனக்கு அது வந்து தண்ணி வந்து அடிக்கடி அதில் வடிஞ்சிட்டே இருந்தது. இந்த கரண்ட்டு போச்சு அப்படின்னா தண்ணி வந்து அந்த இந்த கேப்பு கூடி வந்து உள்ளக்க போகிற மாதிரியே இருந்தது. அதனால் சரி, அதில் பாலாக போயிட்டே இருந்ததுனால நான் வந்து வெங்காயம் எல்லாமே வந்து இப்போ வெளியில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து எதுவுமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கல. அவ்வளோதான். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வைக்கல. காய்கறி வாங்கினோன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ தான் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன், அதனால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வச்சுருக்கேனா, எல்லா பொருளும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜோட ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் இப்போதைக்கு ஓகே அப்படின்னால சிங்கிள் டோர் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கின புதுசில் வந்து இதில் என்னடா வைக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகுது. இதுக்கு முன்னாடினா ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் காய்கறி எல்லாம் வைக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு சிங்கிள் டோரே இப்போதைக்கு போதுமானதாக தான் இருக்குது. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜோட சாவி வந்துட்டு ஒரு கேர் கட்டி வச்சிருப்பேன் இந்த இடத்துல வந்து. ஏன் அப்படின்னா தம்பி வந்துட்டு இந்த சாவி இதில் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து எடுக்கிறான், கீழே எங்கேயா போட்டுறான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து கெட்டி இதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இது கெட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து சாவி இங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயும் தொலையாது. இல்லை நம்ம எங்கே வச்சுருக்கோன்ட்டு யோசிக்கணும், தம்பி எங்கேயாவது போட்டானான்னு தேடணும். அதனால் நான் ஃப்ரிட்ஜோட சாவி வந்து இது வந்து நூல் கண்டோட கேர் தான் இதில் மாட்டி வச்சுருக்கனால நம்ம வந்து இப்படி இது பூட்டிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நான் வந்து வாங்கின புதுசுலேயே வந்து இதை வந்து மாட்டி வச்சுட்டேன் நான். அப்போ தம்பி ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் இருந்தான், இதை ஓயாமல் எடுக்க வச்சுட்டே இருந்தனால நான் அப்படி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கைப்பிடி துணி மாதிரி போட்டிருந்தேன், எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கலை, அதனால் நான் வந்து இப்படியே வச்சுட்டேன் நான். நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ்லேயுமே அந்த ரேக்கில் வந்து சீட் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நான் இப்போதைக்கு எதுவும் வாங்கி யூஸ் பண்ணல, இப்போதைக்கு வாங்கினதுலேருந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.